ஹலோ மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜி கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போது ரீஜனல் வைஸ் அது ஒரு பயங்கரமான சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாலும், இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த ஏசியா, சைனா, அப்புறம் இந்தியா சைடு வந்து அந்தளவுக்கான கலெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு வருது. இருந்தாலும் ரீஜியனில் இந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட்டு அப்படிங்கும்போது அவங்க ஈஸியாக அந்த ப்ராஃபிட் அந்த ஒரு லைனுக்குள்ளே போயிடும் இந்த சூப்பர்மேன் படம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜேம்ஸ் கன்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட அடுத்தடுத்த டிசியோட பிளான் வந்து என்ன மாதிரி இருக்குது, இந்த சூப்பர்மேன் வெற்றி நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, அந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது முக்கியமான ஒரு கேள்வியை அவங்க எடுத்து வச்சது, ஹென்ரி கேவலை நீங்கள் ஏன் ஃபயர் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹென்ரி கேவல் ஒரு அருமையான சூப்பர்மேன், மேன் ஆஃப் ஸ்டீல்லாம் வந்து நம்ம அந்தளவுக்கான ஒரு ஆக்டிங் வந்து பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது ஓஜி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவரை ஃபயர் பண்ணிட்டதுக்கப்புறம் பிளாக் ஆடத்தில் மறுபடியும் அவரை வந்து கூட்டு வந்திருந்தாங்க. மறுபடியும் அவர் ஃபயர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த விஷயத்தை வந்து ஓப்பனாக அட்ரஸ் பண்ண அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹென்ரி கேவல் வந்து ஃபயர் பண்ணப்பட்டார். இது வந்து எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவர் மறுபடியும் கூட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிளாக் ஆடம் படத்தில் நடிக்க வச்சுட்டு மறுபடியும் அதை கேன்சல் பண்ணது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அவருக்கு அது வந்து அன்ஃபேர் தான். மேபி என்னோடய ஃபியூச்சர் டிசியூவில் ஹென்ரி கேவலை மறுபடியும் நான் கேஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சூப்பர்மேனாக வருவாரா அப்படிங்கிறது தெரியல. இவர் தான் இப்போதைக்கு டிசியோட ஒரு புது சூப்பர்மேன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். ஹென்ரி கேவலை மேபி வேறு ஏதாவது ஒரு கேரக்டரில் நான் வந்து கேஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஜேம்ஸ் கன் வந்து சொல்லியிருக்காப்புல. இது ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் அந்த ஸ்னைடர் வர்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்னைடர் ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த சூப்பர்மேனுக்கு ஒரு ஹேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, எங்களுக்கு ஹென்ரி கேவல் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஃபேன்ஸுடைய மனநிலையும் இதை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. அவர் மாறணுங்கிறதுக்காக சொல்லலை, இருந்தாலும் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மனம் மாறி இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரிய வருது. இதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசியூ இதோடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸோட பிளான் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கான பிளான் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத சொன்னவர். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ரீன் லைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒண்டர் உமனுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரீன் லைட் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு அனிமேஷன் ப்ராஜெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டயானா பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐலாண்ட்ஸில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கதையாக வந்து இது இருக்கலாம். டயானாவோட பர்த் தான் வந்து இந்த ஒண்டர் உமனுக்கான கதையாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேன் சைடில் கிளேஃபேஸுக்கான ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கிளேஃபேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்கான ஒரு வில்லன், ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் முக்கியமான வில்லன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த படம் முழுக்க முழுக்க அந்த வில்லனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஆனால் இது ஒரு ஹாரர் எலமெண்ட்டோடைய ஒரு ஹாரர் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. ஏன் கிளேஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வச்சு ஹாரர் எலமெண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அவரை பார்த்தாலே கொஞ்சம் திகிலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹாரர் படமாக வந்து நாங்கள் புஷ் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் தான். இருந்தாலும் எங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. கிளேஃபேஸை வச்சு ஒரு ஹாரர் படம், ஆனால் இதில் பேட்மேன் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ராபர்ட் பேட்டிசனோட பேட்மேன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவர் மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸோட பேட்மேன். அவருக்கும் இந்த டிசியூக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. ராபர்ட் பேட்டிசனோட பேட்மேன் இந்த டிசியூக்குள்ளே வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஜேம்ஸ் கன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த சூப்பர்மேன்லேயே பேட்மேனோட ஒரு கேமியோ இருக்குது அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. அது இப்போ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கிரியேச்சர் கமாண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு இல்லையா, அதுதான் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா டிசியோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும்போது அதில் நம்ம பேட்மேன் வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்மேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே பயங்கரமாக ஹைட் அண்ட் வெயிட்டாக கொஞ்சம் மசில் டப்டாக தான் இருப்பார். நம்ம ராபர்ட் பேட்டிசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யங்கர் வெர்ஷன் ஆஃப் ஒரு பேட்மேன். நம்ம டிசியூக்குள்ளே நான் காட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பேட்மேனை தான் வந்து நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டு வர இந்த நிலையில் கண்டிப்பாக ஒரு பயங்கர பல்கான ஒரு பேட்மேனை வந்து நம்ம இங்கே எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஃபேன் கேஸ்டிங்கும் வந்து 2-3 நடந்துகிட்டு இருக்குது. இவராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஹென்ரி கேவலே இங்கே பேட்மேனை கூட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஹென்ரி கேவல் எப்படி பேட்மேனாக பார்த்தா அது எப்படி அப்படிங்கிறது வந்து தெரிய வரல. ஆப்வியஸாக ஒரு நல்ல ஒரு பேட்மேன் வந்து கூட்டு வருவார் ஜேம்ஸ் கன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. பேட்மேனை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளேஃபேஸ்லேயே வந்து ஒரு சின்ன டீஸ் மாதிரி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து ஜேம்ஸ் கனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பேட்மேனோட ஒரு மெயின் வில்லன், அவருக்கு ஒரு கதை அப்படின்னா பேட்மேன் இல்லாமல் அதை வந்து சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து பேட்மேனுக்கு ஒரு தனியாக ப்ராஜெக்ட் வந்தாலும் அதுக்கு முன்னாடியே நாங்கள் இன்ட்ரோ பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கனால இதுக்கு இடையில் இருக்க எந்த ப்ராஜெக்டில் நம்ம பேட்மேன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து அதிகமாகிருக்கு.
அதுக்கப்புறம் லேண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இருக்குது, கிரீன் லேண்டனை பேஸ் பண்ணி. அந்த படத்துக்கான அவலும் வந்து நிறையா இருக்குது, அதுவும் வந்து கிரீன் லைட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த படமும் வந்து சைடு பை சைடு போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் எந்த ப்ராஜெக்ட் அடுத்து வரும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோட மட்டும் இல்லாமல் டிசியோட அடுத்த 5 வருஷம் வந்து என் கையில் இருக்குது, இதை நான் பக்காவாக கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தையும் வந்து ஜேம்ஸ் கன் இங்கே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போது இது சூப்பர்மேன் ஹிட் ஆனதுக்கான ஒரு முக்கியமான காரணம், இந்த சூப்பர்மேன் ஏன் ஹிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயம் வந்து நடக்க போகுது. டிசியூ அப்படிங்கிற ஒரு யூனிவர்ஸ் வந்து இங்கே பில்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் அடுத்து எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் அவ்வளோ அவளோடு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி இந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்களா, பாய்.